சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை அமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம். அந்த வகையிலே நாம் முதல் திருமுறையை கடந்த வாரம் எடுத்து எம்பெருமான் திருவருள் கருணையினாலே ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் என்று ஆரம்பித்து அது இன்றைக்கு 3-4 பதிகமாக ஒரு நாளைக்கு திருவருள் கூட்டுவிக்க பாடி வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு முதல் திருமுறை. நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக நெறியாளராக சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று அமைகிறோம். ஐயா வாங்க ஐயா. சிவாயனம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்ரா வந்திருக்காங்களா? திருப்பிள்ளை எடுத்து 2வது பாட்டு சொல்லுங்கம்மா. தினம் ஒரு பாட்டு சொல்ல மாட்டேன். சரிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருணன் இந்திரன் வீசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழநயன கடிமலர் மலரமற்றன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. ஆனந்தம் என்பது ஆ என்கிற ஆன்மா, நந்துதல் என்றால் முயற்சின்னு பேர். உலகிலிருந்து அருளிலுக்கு செல்வதற்கான முயற்சி. அந்த முயற்சியில் தான் அந்த முற்றோதல் நடக்குது. நேற்று வரை நம்ம 18 பதிகம் படிச்சிருக்கோம். நேற்று என்னால கலந்துக்க முடியல. நம்ம சாமி சேவை நடத்துறாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு 18வது பதிகம் இல்லையா? ஆமாங்க, 18 படிக்கிறீங்க. 17 வரைக்கும் நேற்று படிச்சிருக்கோம் இல்ல? நேற்று 4 பதிகம். நேற்று நைட்டு கேட்டேன் அதை, நீங்க நடத்திருந்ததை. அதனாலதான் அம்மா முதல் பாட்டு பாடினாங்க. சரி, இன்னைக்கு 2வது பாட்டு பாட சொன்னேன். அதனால 2 பேருக்கு நன்றி சொல்லி, நேற்று நாங்க நடராஜன் நான் 2 பேருமே கலந்துக்க முடியல. அதனால இன்னைக்கு 2 பேரும் நடத்திருக்க. அது யார் இருந்தாலும் இல்லை போல இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். யாரையும் நம்பி இந்த நிகழ்ச்சி நடத்துவதில்லை, பெருமானுடைய திருவருளா நடக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு 18வது பதிகமாக திருநின்றியூர் பதிகம். நட்டவாடை பண்ணிலே கம்பீர நாட்டையில காலையில பகற்பண் 7வதாக 1 மணி 12 நிமிஷத்திலிருந்து 2 மணி 24 நிமிடத்துக்குள்ள பாடுகிற அமைப்பிலே அமைந்த பதிகம். ஒரு பண்ணுக்கும்
நம்ம என்ன நேரம் காலம்லாம் வகுத்திருக்காங்க பெரியவங்க. அந்த வகையிலே 18 நாழிகையிலிருந்து 21 நாழிகைக்குள்ள பாடப்பட வேண்டிய இந்த நட்டபாடை பண்ணிலே திருநின்றியூர் என்ற தலம். இந்த திருநின்றியூர் என்ற தலமானது காவிரியினுடைய வடகரையிலே 19வது தலமாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையிலே உள்ளது. பெருமான் மகாலட்சுமி ஈஸ்வரர் என்றும் அம்பாள் லோகநாயகி என்றும் இங்கே அழைக்கப்படுகிறார்கள். இந்த தலத்துக்குரிய பெரிய புராண பாடல் நீடு 287. நீடு திருநின்றியூரின் நிமலனார் நீழ்கழலேத்தி கூடிய காதலில் போற்றி கும்பிட்டு வண்தமிழ் கூறி நீடு சீர் நீடூர் வணங்கி நம்பரு திருப்புன்கூர் நன்னி ஆடிய பாதம் இறஞ்சி அருந்தமிழ் பாடி அமர்ந்தார் என்று ஒரு இடத்திலும் தமிழ் பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லிக் கொண்டே போகிறார். என்றால் அந்த தமிழ் தான் நம்மை வழி நடத்தும், அதுதான் நம்முடைய வினையை போக்கும். அதனால ஞான சம்பந்த அறிவு சொல்லி அவர் தமிழ் ஞான சம்பந்தன் என்று சொல்லி நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லி இப்ப நட்டபாடை பண்ணில சூலப்படை சொன்னப்பொடி. ஐயா முதல் பாடுங்க சாம்பசையா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறையில் 18வது பதிகமாக திருநின்றியூர் பதியின் மீது நட்டப்பாடை என்ற பண்ணிலே பாடப்பட்ட பதிகம் சூளம் படை சுண்ணப்பொடி என்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். சூளம் படை சுண்ண பொடி சாந்தம் சுடு நீரு பாலம் மதி பவள சடைமுடி மேலது பண்டை காலன் வலி காலினொடு போக்கி கடி கமலும் நீலம் மலர் பொய்கை நின்றியூரின் நிலையோர்க்கே நீலம் மலர் பொய்கை நின்றியூரின் நிலையோர்க்கே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தை சேக்கிழார் நீடு திரு நின்றியூரின் நீழ்கடல் ஏத்தி கூடிய காதலில் போற்றி கும்பிட்டு வண்தமிழ் கூறி என்று சொல்லி இந்த தமிழை வண்தமிழாக அழைக்கின்றார். அக்காதலால் அன்பாலே பாடிய வண்தமிழ் என்று சொல்கிறார். 2வது பாட்டு. அச்சம் இலர் பாவம் இலர் கேடும் இலர் அடியார் நிச்சம் குரு நோயும் இல தாமும் நின்றியூரில் நச்சம் மிடரவுடைய நறுங்கொன்றை நயந்தாளும் பச்சம் உடையடிகள் திருப்பாதம் பணிவாரே. வைதிக சமயத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, அங்க பயபக்தின்னு சொல்லியே பயத்தை உண்டாக்குகிறவர்கள் அவர்கள். ஆனால் நம்முடைய சைவம் என்பது அச்சத்துக்கு இடமில்லாதல். நீ எதுக்குமே பயப்படாத. நாவுக்கர் சொன்னதுதான், நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிடியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்ற அந்த அச்சமில்லாத வாழ்வுதான். ஆனா அவர்களா சைவ வீரர்கள்னு சொல்லுவாங்க. அந்த வீரம் சொல்லுல வீரநடை போடுதல்னு, ஆனால் செயல்லையும் வீரர்களாக திகழ்கிறார்கள. அச்சம் இலர் அதனாலே பாவமும் கேடும் இலர் என்று சொல்லி ஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு. அப்புறம் 3வது பாட்டு. ஐயா அந்த முன் லைட் கொஞ்சம் போட்டுங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு லைட் போட்டுக்கோங்க. அந்த லைட் இல்லையா? டென்மார்க் அதான் மறந்துட்டேன். வாங்க சித்ராமா வாங்க 3வது பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம். பறையின் ஒலி சங்கின் ஒலி பாங்கரவும் ஆரம் அறையும் ஒலி எங்கும் அவை அறிவாரவர் தன்மை
நிறையும் பூனல் சடை மேலுடை அடிகள் நின்றியூரில் உறையும் ஏரை அல்லதெனதுள்ளம் உணராதே உறையும் ஏரை அல்லதெனது உள்ளம் உணராதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. பொதுவா ராஜா ஐயா. ஒரு நிமிஷம். பொதுவா அந்த திருமுறை எல்லாம் படிச்சா இந்த வயசானவங்க உட்காந்து பொழுது உட்காந்து படிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. ஆனா இப்ப திருமுறை வயசானவங்க படிக்கிறது அல்ல. ஞான சம்பந்த பெருவா இந்த பாட்டை படிக்க சொல்ல வயது 3 வயது. ஞான சுந்தரருக்கு 16 வயது. இவருக்கு மணிக்காசுக்கு 32. அப்பர் ஒருத்தர் தான் 80 வயசு. மற்றவங்க எல்லாம் இளைஞர்கள் தான். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சிறப்புன்னா, எங்களுடைய சேலம் கார்த்திகேயன் அவர்கள் கல்லூரி மாணவராக இருந்தோன்னு எனக்கு பாடினார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதை நான் என்னோட கமெண்ட்ல கூட போட்டிருந்தேன். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இளைஞர்களும் வருகிறார்கள், கல்லூரி மாணவர் வந்து பாடுகிறார் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. வாழ்க. சேலத்து அன்பர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி இது. அவங்களுடைய அறிமுகத்தினால வந்து சாம்பசையாவோட வாழ்க வாழ்க. 4வது பாட்டு வந்திருக்காரா இன்னைக்கு? ராஜா ஐயா வந்திருக்காருங்க. இல்ல கார்த்திகேயன் வந்திருக்காரு, தம்பி வந்திருக்காங்க. தம்பி வந்திருக்காங்க. சரி, அவங்களே பாட சொல்லலாம். சரி, பாடுங்க ராஜா, பாடுங்க. பூண்டவரை மார்பில் புரி நூலன் விரி கொன்றை ஈண்ட அதனோடும் ஒரு பாலம்மதி அதனை தீண்டும் பொருள் சூழ்ந்த திருநின்றி அது தன்னில் ஆண்ட கடல் தொழில் அல்லது அறியார் அவர் அறிவே ஆண்ட கடல் தொழில் அல்லது அறியார் அவர் அறிவே. பெருமானுடைய தொழில் என்னது? நம்மளை தாங்குவதுதான். நாவுக்கரசர் பாட்டு, நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் பெண் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும், கடன் என்பது தொழில் தான். அதனால தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. அப்ப நம்ம பணி செய்வது நம்முடைய வேலை, நம்மை தாங்குதல் பெருமானுடைய வேலை. அதில் தான் ஆண்ட கடல் என்று சொல்றார். அந்த ஆண்ட தொழில் அல்லது வேறு ஒன்று அவர் அறியார் அப்படின்னு சொல்றார் நாக சம்பந்தர். வாழ்க. 5வது பாட்டு. குழலின் இசை வண்டின் இசை கண்டு குயில் கூவும் நிழலின் எள் தாழ்ந்த மொழி சூழ்ந்த நின்றையூரில் அழலின் வளம் அங்கையது ஏந்தி அனலாடும் கழலின் ஒளி ஆடும் புரி கடவுள்களை கண்ணே கழலின் ஒளி ஆடும் புரி கடவுள்களை கண்ணே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய சிறப்பு என்னன்னு, அவன் ஏழிசையா இசைப்பயனாய் இன்னமுதாய் இருப்பவன். அதனால்தான் இந்த ஞான சம்பந்த தமிழ் பரப்பினான்னு சொன்னார். அந்த தமிழ் எப்படி பரப்பினார்? இன்னிசையாலே பரப்பினார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம். அதனால குடல் இன்னிசை வண்டின் இசை என்பதெல்லாம் பெருமானுக்குரிய சொல்லாக ஞான சம்பந்தர் பயன்படுத்துகிறார். 6வது பாட்டு, மூரல் முரு. வாங்க பட்டமலம்மா வாங்க. முரண் முறுவல் வெண்ண கை உடையாளொடு பாடு பாகம் சாரன் மதி அதனொடு அடன் சலவன் சடை வைத்த வீரன் மலி அழகார் பொழில் விடையும் திரு நின்றே ஊரன் கழல் அல்லாதெனதுள்ளம் உணராதே. நாம் உணர வேண்டிய பொருள் பெருமானுடைய திருப்படிதான். அதனால அந்த ஊரன் கடல் அல்லாது வேற எதையும் உணராதுன்றார். வாழ்க. அடுத்த 7வது பாட்டு. வாங்க பரிமளம்மா வாங்க. பற்றி ஒரு தலைகை எனில் ஏந்தி பழிதேரும் பெற்றி அதுவாகி திரிதேவர் பெருமானார் சுற்றி ஒரு வேங்கை அதனோடும் பிறை சூடும் நெற்றி ஒரு கண்ணார் நின்றியூரின் நிலையாரே நெற்றி ஒரு கண்ணார் நின்றியூரின் நிலையாரே. அப்ப பெருமானுடைய சிறப்பு நெற்றிக்கண் என்று சொல்றார். நெற்றி ஒரு கண்ணார் நின்றியூர் நிலையாரே என்றார். பரிமளம்மா பாடினாங்க. பரிமளம்மா பார்த்தோடனே ஞாபகம் வருது,
தானத்தில் சிறந்த தானம் நிதானம். வாழ்க. 8வது பாட்டு. நன்றி. வாங்க உமா அம்மா வாங்க குன்றத்தூர்ல இருந்து. நல்ல மலர் மேலானோடு நாளம் அது உண்டான் அல்லர் என ஆவர் என நின்றும் அறிவறியார் நெல்லின் பொழில் சூழ்ந்த நின்றி ஊரில் தன்னிலையார் எம் செல்வரடி அல்லாதென சிந்தை உணராதே நெல்லின் பொழில் சூழ்ந்த நின்றி ஊரில் நிலையார் எம் செல்வரடி அல்லாதென சிந்தை உணராதே. இந்த பதிகத்துல 8வது பாட்டு ராவணனை பத்தி வரணும். பொதுவா அப்படிதான் பாடுவார். ஆணவத்தை அடக்குவதற்காக ராவணன், அப்புறம் வினைகளுக்காக திருமால், அதுக்கப்புறம் இதுக்காக மாயை இதனை உதறுவதற்கான புத்தர் சமணர் பாட்டு. இதுல 8வது பாட்டு மறைஞ்சு போச்சு. அதனால 8வது பாட்டாக இங்க திருமாலை பற்றிய செய்திகளை சொல்றார். அப்புறம் 9 நெறியில் வரு பேரா வகை. செல்வி அம்மா வாங்க. சிவாயனவையா திருச்சிற்றம்பலம். நெறியில் வரும் பேராவகை நினையா நிலை ஒன்றை அறிவில் சமன் ஆதர் உரை கேட்டும் அயராதே நெறியில் வரு பேராவகை நினையா நிலை ஒன்றை அறிவில் சமன் ஆதர் உரை கேட்டும் அயராதே நெறியில் அவர் குறிகள் நிலையாதே நின்றியோரில் நெறியில் அவர் குறிகள் நிலையாதே நின்றியோரில் மரியேந்திய கையானடி வாழ்த்தும் அது வாழ்த்தே மரியேந்திய கையானடி வாழ்த்தும் அது வாழ்த்தே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஆக பெருமானுடைய திருவடியை வாழ்த்துவதுதான் உண்மையான வாழ்த்து. மரியேந்திய கையான் அடி வாழ்த்தும் அது வாழ்த்தே. அதான் நேரம் கருதி நம்ம இந்த வணக்கம் சொல்றது, அப்புறம் நான் கேக்குதான் சொல்றது, மற்ற பேச்சுக்கெல்லாம் இல்லாம பேசணும்னு நேற்று நம்ம நடராஜையா வேண்டுகோள் விடுத்தார். அதனால பெருமானுடைய திருவடியை பாடினாலே அதுவே நமக்கு வாழ்த்தாகவும் வணக்கமாகவும் அமையும். அந்த வாழ்த்து என்பது பெருமானுக்குரியது, வணக்கம் என்பது அடியார்களுக்குரியது என்று நினைத்து அதை பாட வேண்டும்னு நம்ம வேண்டுகோள் விடுத்தார். வாழ்க வாழ்க. 10வது பாட்டு குன்றம் அது. பிரேமம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். குன்றம் அது எடுத்தானுடல் தோளும் நெறிவாக நின்றங்கொரு விரலால் உறவை தானின்றியோரை நண்டார் தரு புகழி தமிழ் ஞானம் மிகு பந்தன் குன்றா தமிழ் சொல்ல குறைவின்ற நிறை புகழே குன்றா தமிழ் சொல்ல குறையின்றி நிறை புகழே. திருச்சிற்றம்பலம். இந்த தமிழ் குன்றா தமிழ் சொன்றே, அந்த குன்றா தமிழ் என்றகம் குறைவில்லாத தமிழ். அதனாலே அதன் விளைவாக நமக்கு கிடைப்பது நிறை புகழ் என்று இந்த பதிக பலன் சொல்லி இருக்கிறார். அடுத்து 19வது பதிகம் திருக்கழுமலம் என்கிற பிரமபுரத்து பேர்ல 12 பேர்ல ஒண்ணு. அது சீர்காழி. நம்ம சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரங்களுக்கு நடுவில் இருக்கிற தலம். பண் நட்டபாடை கம்பீர நாட்டிலே பாடக்கூடியது. இதற்கான பெரிய புராண பாடல் 273. அணையும் திரு தொண்டரு தம்மோடு ஆண்ட அரசுக்கும் அன்பால் இணையில் திரு அமுதாக்கி இயல்பால் அது செய்வித்து புணரும் பெருகு அன்பு நண்பும் பொங்கிய காதலில் கும்பிட்டு உணரும் கொடுமாலைகள் சாத்தி உடன் மகிழ்வு எய்தி உறைந்தார். திருநாவுக்கரசர் முதல்ல ஞானசம்பந்தரை பார்க்கிற போது அவரை அழைத்து கொண்டு போய் நம்முடைய பிரமபுரத்து பெம்மானை வணங்கி வீட்டுக்கு அழைத்து உணவளித்து அவரோடு உடன் உறைந்தார். அப்படி உடன் உறைந்த போது தங்கியிருந்த பாடல் இது என்று சொல்லி சேர்க்கிறார். இந்த பதிகத்தை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். பிறையணி படர்த்தடை. ஐயா நீங்க முதல்ல பாடிடுங்க.
ஐயா நீங்க முதல் பாட்டு பாடிங்க. யார் நானா? சிற்றம்பலம். பேரையணி படர் சடை முடியடை பெருகிய புனலுடை அவனீரை இறையணி வளையினை முலையவழ்கினை வனதெழிலுடையிடவகை கரையணி பொழில் நிறை வயலணி கழுபல அமர்கனல் குருவீனன் நரையணி மலர் நறு வீரை புல்கு நலமாலி கழல் தோழல் மறுவுமே. ரெண்டாவது பாட்டு பிணிபடு கடல் பேரவி. நன்றிங்க ஐயா. சிவாய நம. அம்மா லலிதா அம்மா, பாலசுந்தரம் ஐயா இருக்கீங்களா? ஐயா சிவாய நம ஐயா. பேரை பாடு காடல் காடல் பீரவிகள் ஆரல் எரிது உணதது பெருகிய திரை அணி படு கழுமலம் இனிது அமரர் அனல் ஊருவினன் ஆவிசடை மீசை தனிபடு கதிர்வலர் இளமதில் புனவலை உடை உமை தலைவனை நீரு பனிபடு கரை மிடரென நலம் மலி கழல் இணை தொழு வருமே தொழல் வருமே. சிவாய் நமய்யா. இது இந்த சந்த இசைன்னு சொல்லுவாங்க. அதான் நம்முடைய அருணகிரிநாதர் நான் சம்பந்த அறிவரை பாடணுன்றப்ப இந்த மாதிரி சந்த இசை பாடணும்னு அவருடைய பாடத்தான் சந்த இசைன்னு ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. ஆனால் சந்த இசைக்கு உரியவர் நம்முடைய ஞான சம்பந்தாலே அருணகிரிநாதரே அப்படி பாடியிருக்கார். புவியதனில் பிரபுவான புகழியில் போல அமிர்த கவித்தொடை பாட அடிமைதன கருள்வாயேன்னு கேட்பார் முருகப்பெருமாடத்துல. அதனால அந்த மாதிரி சந்த இசை பாடல் இது. வாழ்க. மூணாவது பாட்டு வரியத. வரியூரு புலியதல் உடையினன் வளர்பிறை பொழிகில கதிர் போதி விரியூரு சடை வீரை புரை தொழில் விழவோலி மலிகழு மலமர் எரியுரு நிறையிறை வந்தடி இரவோடு பகல் வர ஊதமர் எரியுரு வினை சரி கதிர் முனை இருள் கெட நனி நினை வைதுமே. எரியுரு வினை சரி கதிர் முனை இருள் கெட நனி நினை எய்துமே. திருச்சிற்றம்பலம். பெருமானை நினைக்கணும். எதுக்காகனா இருள் கட நினைக்கணும். இருள் கட நனி நினைவதுவே. அடே பெருமானை நினைத்தால் நம்முடைய இருளாகி ஆணவம் போகும். அப்ப எப்போ நினைக்கணும்னா எப்ப பார்த்தாலும் நினைக்கணுமா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான்னு சொல்லி இரவோடு பகல் பரவுபவர். நம்ம என்ன பண்றோம்? இரவுலயும் நினைக்கிறோம். பெரியார் கந்தரமாக இப்போ காலை பகல்ல இல்லை, நமக்கு பகல்ல நேரம் இல்லன்றதுக்காக வெடிகாலம் புலர் பொழுதிலே நினைக்கிறோம். அதனால எப்போதும் இறைவன் நினைக்கணும். அதுக்கு அடையாளமாக அமைந்த இந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்தது நான்காவது பாட்டு வினைகட மனமது. படப்பிலிருந்து தமிழசேமா. வினைகட மன நினைவது முடியேனின் நனி தொழுதெழு குலமதி புனை கொடியிடை பொருள் தருபடு களிரின துரி புது உடலினன் மனை குட வயிறுடையன சிலவரு குரல் படை உடையவன் மலி கனை கடல் அடை கழுமலம் அவர் கதிர் மதிரினன் அதிர் கழல்களே. பெருமான் எதை கேட்பது? வினைகட மனதினாலே நினைவது என்ற இந்த பாட்டு. ஐந்தாவது பாடல் தலைமதி புனல். பாண்டிச்சேரியிலிருந்து முனுசாமி ஐயா பேசுற ஐயா. திருச்சிற்றம்பலம்.
வாங்க. வரை ஒரு திழியரு வரை ஒரு திழியரு மிகழ் பல மறுபொரு கடல் வரி மணலிடை கரை பொரு திரையொலி கழுமிய கழுமல மமர் கடல். ஐயா ஐயா ரவிச்சந்திரன் ஐயா சொல்லுங்க ஐயா. 5வது பாட்டு பாடுங்க. நீங்க 6வது பாட்டு பாடுறீங்க. 5வது பாட்டு. சரிங்க தலைமதி உடல்விட வரவிவை தலைமய ஒரு சடையிடையுடன் நிலை மறுவ ஒரு இட மருளி மழுவினோடுழல் கனையினல் மலை மருவிய சிலை தனின் மதி லெறியுன மன மருவி நலை கலை மருவிய புறவணி தருகழுமல மினித தமர் தலைவனே கலை மருவிய புறவணி தருமுக கழுமல மினிதமர் தலைவனே. திருச்சிட்டமலையா. நன்றி ஐயா. தலைமது புனல் என்பது பெருமான் சந்திரசேகரனாக கங்காதரன் இருக்கிறான் என்பதற்கு அடையாளமான பாடல் அது. வாழ்க. 6வது பாட்டு. வரை வாங்க முனுசாமி ஐயா வாங்க ஐயா. வரை பொருது இழி அருவிகள் பலர் பருக்கு ஒரு கடல் பரிமணலிடை கரை பொரு திரை பொலி கெழுமிய கழுமலம் அமர்கனல் உருவினன் அரை பொரு புரியதல் உடையினன் இடி அடியினை தொழ வருவினையனும் உரைப்பொடி படபுரு துயர்கட உயர் உலகு ஒரு கடமையே. பெருமானுடைய தலைமை என்பது நம்முடைய துயர்களுக்காக அமைந்த தலைமை என்று சொல்கிறார். வாழ்க. 7வது பாட்டு. முதிருரு கதிர்படர். வாங்க பத்மாவதி அம்மா வாங்க. ஊர பக்கத்துல இருந்து. அம்மா பத்மாவதி அம்மா இருக்கீங்களா? சரிங்க. செண்பகவல்லி அம்மா வாங்க. போரூர்ல இருந்து. சரிங்கம்மா. சரிங்க. நீங்க பணியை பாருங்க. நல்லதுங்க. நன்றி. அடுத்து திருச்சிற்றம்பலம். முதிரொரு கதிர் வள்ளர் இளமதி சடையனை நரநிறை தலைதனில் உதிரொரு மயிர்ப்பினை தவிர்தசை உடை போலி அதலிடையிருள் கடி கதிரொரு சுடரொளி கெழுமிய கழுமலம் அமர்மழுமலி படை அதிருரு கழலடி கலதடி தொழுமறி வலதரி அரியமே அதிருரு கழலடி கலதடி தொழுமறி வலதரி வரியமே. பெருமானுடைய கடலடிகளை தவிர வேறு எதையும் தொடாத நிலை என்பதை இந்த கடைசி இந்த பாட்டினுடைய கடைசியில சொல்றார். அத கடல்கள்னு சொன்னார். ஏன் கடல்கள்னா அம்மையப்பனா இருக்கிற அவனுடைய திருவடி, அதனாலே கடல்கள் என்று சொன்னார் என்று. வாழ்க. கடலென நிறை கொடு. 8வது பாட்டு. வாங்க சித்திரமா. கடலேந்த நீர நீடு முடியவன் நாடு தீரல் தெரவடி சரண் என அடநிறை படை அருளிய புகழ் அறவரை இனநனி கிளர்பிறை விட நிறை மீடருடை அவன் விரிசடையவன் விடையுடை அவனுமை உடன் உரை பதிகள் தன் மறுகுடை உயர்களு மலவிய நகரதே உடன் உரை பதிகள் தன் மறுகுடை உயர் கழுமலமியல் நகரதே. திருச்சிற்றம்பலம்.
நன்றிங்க. பெருமான் உடைய பதிகள் எது இருந்தாலும் அதுல உயர்ந்த பதி கழுமல நகர். ஏன்னா அவர் வாழ்ற மண்ணின் மைந்தர் அவர். அதனால அந்த கழுமலம் தான் உயர்பதின்னு அவர் சொல்லி அந்த விடநிறை மிடருடைய என்று நீலகண்ட பெருமானை நினைவுபடுத்துகிற பாடல் இது. வாழ்க. 9வது பாட்டு கொழுமல மலருரை பதி. சாம்பசிவம் சிவாயனமன் ஐயா கூறியபடி இந்த பாடல் முடுகு ராகம் எனப்படும் வகையில் உள்ள பதிகம். முடிய சந்தம் என்பதற்கு வேகமாக பாடும் வகையில் அமைந்த பண்கொண்ட பாடல் என்று பொருள். இந்த பதிகத்தில் கடைசி அடியில் கடைசி சொல்லை தவிர, கடைசி எழுத்தினை தவிர வேறு எங்கும் நெடில் எழுத்து வருவதில்லை. இந்த பாடலை பாடும் போதே வேகமாக பாடும் என்பது மரபு. திருச்சிற்றம்பலம். கொடு மலருரை பதிவுடையவன் நெடியவனவனவர் கழுமவன் விழுமையை அளவரி கிளறிலை விரைபுணர் பொலிலனி விழுவமர் கழுமலம் அமர் கணல் உருவினன் அடியினை தொழும் அவர் அருவினை எழுமையும் இள நிலவகைதனில் எளிதிமை அவர் வியனுலகமே. திருச்சிற்றம்பலம். பெருமான் 2 வகையில அருள் செய்வான். ஏன்னா அவன் சிவனும் சக்தியுமா இருக்கிறான். அதனால வேகம் கெடுத்து ஆழ்வான், வேகம் கொடுத்து ஆழ்வான். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு அமைவன துவரு விழுங்கிய. கொட்டுமலமா வாங்க. அமைவன துவரிழு அமைவன துவரிழு அழகிய துகிலணி உடையினே அமனிருவர்கள் சமயமொரு பொரு எழுமவை சலநெறியன அறவுரைகளும் இமையவர் தொழு கழுமல அவரினைவன தடிபர ஊவர் தமை நமையளவினை நல இணைதளி உயர் நெறி நளினணுகுவர்களே. சிவாய நமங்கய்யா. இந்த சமணர் புத்தர்கள் நெறியை சல நெறி என்று அது சலசலன்னு ஓடியே போயிடும், அது நிக்காது. ஆனா நம்முடைய உயர் நெறி சைவ நெறி என்பதை இந்த 10வது பாட்டுல சொல்லியிருக்கார். வாழ்க. 11வது பாட்டு வாங்க ராஜா ஐயா வாங்க. நம்ம தம்பி கார்த்திகேயன் இருக்காரு. யாரு பாட சொல்றதானியா? அவர் மீட் போட்டாங்க ஐயா. அவரு பணியா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரு வரமாட்டாரு. நேற்று பாடினாரு, அதனால கேட்டேன். கண்டிப்பா அவரு பாடணும். இப்ப அடியார் பெருமக்கள் புதுசா இங்க பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ நேற்று காயத்ரி அம்மாவை பார்த்தேன் அநேகதங்காவதத்துல. பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நடுவில் இருக்க பொத்தான எனக்கு கொடுங்க, ஒரு பொம்மை எனக்கு கை காட்டும், நான் உடனே உங்களுக்கு அலோவ் பண்றேன். இல்ல நீங்க பணியா இருக்கிறீங்கன்னா விட்டுருங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். தம்பி பாடினாரு, அதனால ஆர்வத்தினால அதுக்காக கேட்டேன். வந்திருக்காருங்க. அடுத்த பாடல் பாடல். பெருகிய தமிழ் விரகினன் மலி பெயரவன் ஊரை பினர் திரையோடு கருகிய நிதி விரி கடல் அடை கழுமலம் ஊரைவிடம் என நனி பெருகிய சிவனடி பரவிய பிணி பொழி என ஒரு பதுமுடன் மருவிய மனம் உடையவர் மதி உடையவர் விதி உடையவர்களே. மருவிய மனம் உடையவர் மதி உடையவர் விதி உடையவர்களே. திருச்சிற்றம்பலம். இந்த தேவார பிடித்தால் பெருமானை நினைக்கிற அந்த மனம் உடையவர் மதி உடையவர் விதி உடையவர் என்று பெருமானை நினைக்கிற விதி நமக்கு கிட்டும் என்று பதிகப்பலனாக சொல்லி இருக்கிறார். அடுத்து 20வது பதிகம். அதுவும் அது திருவேழிமிழலையிலே கம்பீர நாட்டையிலே பாடிய அந்த அது பேர் என்ன, நட்டபாடை பண்ணிலே அமைந்த திருவேழிமழை பதிகம். காவிரி தென்கரையிலே 61வது பதிகமாக மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில பேரளம் பக்கத்துல இருக்கிறது. அந்த தலத்துக்குரிய இந்த பதிகத்துக்குரிய பெரிய புராண பாடல் 561. சிவபுரத்து அந்தணரு சென்ற பின்னை திருவேழி மேவிய செல்வர் பாதம் பரவுதல் செய்து பணிந்து நாளும் பண்பின் வழா திரு தொண்டர் சூழ
உறவு தமிழ் தொடை மாலை சாத்திய ஓங்கு நாவுக்கரசரோடும் விரலில் பெருகிய நண்பு கூற மேவி இதங்கு உறையும் நாளில். திருவிழிமேலே நாவுக்கரசரோடு இருந்த காலத்துல நாங்க சீர்காழிலிருந்து அந்த இடம்லாம் வந்து அவரை பார்த்துட்டு போன அப்புறம் இந்த பாட்டை பாடின இந்த பதிகம் அப்படின்னு சொல்லி இதை காட்டுகிறார். 20வது பதிகம் தடநிலவிய மலை. நன்றிங்க சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தம்பி, சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் வசிக்கக்கூடிய நரசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகேயன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அமைக்கிறோம். கல்லூரி மாணவர் கார்த்திகேயன். வாங்க தம்பி, இருக்கீங்களா? முதல் பாட்டு படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க. தடநிலவிய மலை நிறுவியோர் தளலுமில் தருபட அரவுகோ நலசூரரோடம அமரர்களலை கடல் கடை விழியழு மிகுசின விடமடை தருமிட ருடையவன் விடைமிசை வரும் அவன் உரைபதி தடமலி தருமறை முறையுணர் மறையவர் நிறை தரு மிளல திருமிழலையே மறையவர் நிறை திருமிழலையே. திருச்சிற்றம்பலங்கய்யா. திருவேழிமேலானை நீலகண்ட பெருமானாக விடம் உடை தரு மிடருடையவன் என்று பாடிய பாட்டு. தம்பி என்ன பண்ணாரு, திருமுறைகள்ல ரொம்ப ஆக்கம் கொண்டு காரைக்கால் அம்மையார் இந்த கைலாய வாத்தியம் பத்தி எல்லாம் சொல்லியிருக்கோம். அதை பத்தி விளக்கம் கேட்டு சொல்லியிருக்காரு. நேற்று எனக்கு நேரம் இல்லை, இன்னைக்கு அதை போடுறதுக்கு முயற்சி பண்றேன். வாழ்க. அடுத்து 2வது பாட்டு தரையோடு தெமிழ். வாங்க ராணி அம்மா வாங்க. தரையோடு தவிதளம் தளித்தரு தகு திரள் உருசல தரனது பறையன தரை விசையோடு வருத்தி எரியை அறிபெற அருளினான் உரைமலை தரு சுர நதிமதி பொதிசடையவன் உரை பதிமிகு திரைமலி கடல் மணல் தனி தரு பெருத்திடர் வளர்த்திருமிழையே அணி தரு பெருஞ்சுடர் வளர்த்திரு மழலையே. திருச்சிற்றம்பலம். நம்ம ராணியம்மா ரொம்ப வேகமா பாடுங்க அந்த பாட்டை. வாழ்க வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. இல்ல, பாலசுந்தரன் கெடுத்தாண்ட வேந்தன். நன்றிங்க, மிக்க மகிழ்ச்சி. பெருமான் கொடுத்தாழ்வார் கெடுத்த ஆழ்வார். வேகம் கொடுத்தாண்டால் அது சக்தி என்று சொல்லும், வேகம் கெடுத்தாண்டால் அது சிவன் என்றும் சொல்லும் மரபு. வாழ்க. சிவமும் சக்தியும். கண்டிப்பாங்க. பாலசுந்தரன். வேகத்தை கொடுத்தா அது சக்தி, வேகம் கெடுத்தால் அது சிவம். வாழ்க. 3வது பாட்டை மலைமகள். மலைமகள் தனை இகழ்வது செய்மதி அது சிறு மணவது தனை உயர் தலையினோடு அழல் உருவன கரம் அறமுனிவு செய்தவன் உரைபதி கலை நிலவிய புலவர்கள் இடர்களை தரு கொடு பயில்பவர் மிகு இலை சிலை மலி மதில் புடை தழுவிய திகழ் பொழில் பல திருமிழலையே சிலை மலி மதில் புடை தழுவிய திகழ் பொழில் பல திருமிழலையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. கலைமலி நிலவிய புலவர்கள் இடர் கடைதரு கொடை பயில் தருமிகு என்று சொல்லி கலைஞானம் நிரம்பிய புலவர்களின் வறுமை துன்பத்தடிக்க செல்வத்தை வாரி வழங்கும் கொடைவள்ளலாக இருக்கிறான் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் வீழ்மேலை பெருமான பஞ்ச காலத்துல நாவுக்கரசருக்கும் ஞானசம்பந்தரும் புலவர்களே மிக உயர்ந்த புலவர்கள் அவர்கள்தான். அவர்களுக்காக தனம் படிக்காசு தந்து ஆண்ட பெருமானால அவர் புலவர்களுக்கு கொடை பயில்கிறான் என்று சொல்லி தாங்கள் இருவரையும் புலவர்களாக காட்டிக் கொண்டார் போல ஞானசம்பந்தர். வாழ்க வாழ்க. அடுத்து மறுவலர் புறமேறி. 4வது பாட்டு. பரிமளம்மா வாங்க.
மறுவலர் புறமெறியின நடிதர ஒரு கனை சொல்ல நிறுவிய பெருவழியின நல மலிதரு சுரன் உற மிகு பிணம் அமர்வன இருளிடை அடை உற ஓடு நடவிசை உரு புறணினி துறைபதி தெருவினில் வரு பெரு விழ மொழி மலிதர வளர்தரு மிழலையே வளர்தரு மிழலையே. தெருவினில் பெரு விழ ஒலி தேடுகின்றலை தெருவுதோராளரின் மணிவாசகர் பாடினார அந்த நிலைக்கேற்ற தெருவினில் பெருவொலி விழ ஒரு மிழலை என்று சொல்கிறார். வாழ்க. அப்புறம் 5வது பாட்டு அணி பெரு வட மரம். வாங்க பணப்பாக்கத்துல இருந்து உமாமா வாங்க. ஐயா. அணி பெரு வடமர நிழலினில் அமரோடு மடியினை இருவர்கள் பணிதர அறநெறி மறையோடு மருளிய பரனுரை விடமொழி மணி பொறு வரமறு கதனில மலி புனல் அணைதரு வயலணி தினி பொழில் தரு மனம் மதுமுக அறுபத முரல் திருமிழலையே. சிவாய நம்மையா. கல்லால மரத்தின் கீழே சிவபெருமான் அந்த அறங்களை போதித்த போது 4 கேட்டார்கள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்னு அமர்வோடு அடியினை இருவர்கள் என்று பாடி ஒரு பக்கம் சனகரம் சனாதனர், இன்னொரு பக்கம் சனத்குமாரர் சனகர் சனந்தனர் ஒரு பக்கமும் சனாதனர் சனத்குமார் இன்னொரு பக்கமுமா இருந்து அந்த பாடலை கேட்டார்கள் என்று ஞானசம்பந்த பிரான் அந்த பாடலை உணர்த்துகிறார். வாழ்க. வசையுறு வலிவன. குன்றத்தூர்ல இருந்து உமாமா அவங்க. பாட்டு எனக்கு 19 தான் எழுதி வச்சுக்கலாம். அந்த வரி இல்லை அதுல. சரிங்கம்மா. வாங்க பிரேமா கேளுங்க. பரவாயில்ல. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வசையரு வடிவன சரவுருவது கொடு நினைவரு தவ முயல் விசையன திறன்மலை மகள் அறிவுறு திரள் அமர்மிடல் கொடு செய்து அசைவில படையருள் புரிதரும் அவனுரை பதியது மிகு தரு திசையின் இன மலர் குலவிய சேரில் பொழில் மலி தரு திருமிழலையே. திசையின் இன மலர் குலவிய சேரி பொழில் மலிதரு திருமிழலையே. திருச்சிற்றம்பலம். அவன் உரைப்பதி வீழி மிழலைன்னு சொல்ற அந்த 6வது பாட்டு. அப்புறம் 7வது பாட்டு நாலாமலி தருமறை. திருச்சிற்றம்பலம். நலமலி தருமறு பொழியோடு நதியொரு புனல் புகை ஒளி முதல் மலரவை கோடு வழிபடு திறன் மறையவன் உயிரது கொளவரு சலமலி தருமரதரின் உயிர் கெட உதை செய்த அரணுரை பதி திலகம் இது என உலகுகள் புகழ் தரு பொழிலணி திருமிழலையே. திலகம் இது என உலகுகள் புகழ் தரும் பொழிலணி திருமிழலையே. திருச்சிற்றம்பலம். பெருமானதற்கு நீரும் மலரும் போதுன்னு புனல் புகையொளி மலரவை கொடு என்று போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் என்ற வகையிலே அமைந்த பாடல் இது. வாழ்க. 8வது பாட்டு அறனுரை தரு கையிலையை. படப்பிலிருந்து தமிழரசியம்மா. அறனுரை தரு கையிலையை நிலை குலைவது செய்த தசை முகனது கரம் இருபதும் நெறிதர விரல் நிரவிய கழலடி உடையவன்
வரன்முறை உலகவை தருமலர் வளர் மறையவன் வழி வழுவிய சிரமது கொடு பழி திரிதரு சிவன் உரைப்பதி திருமிழலையே சிரமது கொடு பழி திரிதரு சிவன் உரைப்பதி திருமிழலையே. திருச்சிற்றம்பலம். ராவணன் கொடிய அரக்கன் தான், கைலாயமலை தூக்கிறான் தான். ஆனால் அவனுக்கு என்ன பெருமை? பெருமானுடைய திருவடியை பெறுகிற பெருமை. அதனால அந்த தசமுகன் நெறிதர விரல் ஒன்றியனாலே பெருமானுடைய திருவடியை பெறுகின்ற பெயரை பெற்றவன் என்று ராவணனுடைய பாட்டு. அடுத்து 9வது அயனோடு எழிலமர். செந்தமிழ் செல்வி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவானமையா. அயனொடு எழிலமர் மலைமகள் மகிழனன் அளவிய ஒழிவோர் பயமுறு வகை தழல் நிகழ்வதோர் படி ஒரு வதுவரை வரன் முறை செய்ய செய்ய என மிகு துதி செய்ய வெளியொரு வியனவன் உரைபதி செய்ய நிலை வியமதில் மதியது தவழ் தர உயர்த்திரு மிழலையே செய்ய நிலை வியமதில் மதியது தவழ் தர உயர் திருவிழை திருமிழலையே. நன்றி. பெருமானை துதி செய்வதற்கான தூய தமிழ் சொல் சயசய என்பது. அந்த சயசய என துதி செய்ய என்று தமிழ் சொல்லை பயன்படுத்துக. அதான் இவர் போற்றி திருவாகோலே சொல்லுவார், முடிக்கும் போது சயசய போற்றி போற்றின்னு. அதை பல பேர் ஜெய 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 ஜெயன்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஜெயம்னா வெற்றின்னு சொல்றாங்க. ஆனா இங்க சயசய என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். சயம் என்பது நம்முடைய வினைகளை எல்லாம் மாய்ப்பது என்ற பொருளிலே சயசய என்று நம்முடைய வினைகளை மாய்க்க வேண்டும் என்று பெருமான் அதை போற்றுகிறார். ஆனால் சயசய என துதி செய்து என்று நமக்கு அந்த சொல்லை தமிழ் சொல்லை சொல்லி காட்டுகிறார் தமிழ்ஞான சம்பந்தர். வாழ்க. 10வது பாட்டு இகழுரு ஒடு. வாங்க முனுசாமி ஐயா வாங்க. இகழ்புருவோடு பரிதலை கொடும் இழி தொழில் பலி சமன் விறகினர் திகட்டுவர் உடை உடல் பொதிபவர் கெட அடியவர் மிக அருளிய புகழ் உடை இறை இறை புதி பதிபுணல் அணிகடல் உடை தழுவிய புவி திகழ்கர தெரு நிகர் கொடையின செறிபொடு திகழ் தரு மிழலையே. நன்றி. சூரர் நிகர் கொடையினர் என்று தேவர்கள் தான் புண்ணியம் செஞ்சவங்க, அவங்க தான் கொடுத்தவள்ள. எல்லாரை விட அந்த தேவ சுரர்களை விட மிகுந்த கொடையாளனாக வீழிமேளை பெருமான் விளங்குகிறார். அந்த கொடைத்தனம் தான் அவர் நமக்கு அப்பருக்கும் சுந்தரர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருக்கும் படிக்காதது நாட்டினுடைய வறுமையை சமயப்பணி மட்டுமல்லாமல் சமுதாய பணி செய்யவும் ஆன சூழலை உருவாக்கினார். அதனால அவரை கொடையினர் என்று போற்றுகிறார் ஞான சம்பந்தர். கடைசி பாட்டு சீனாமணி கரியூரி. வாங்க ரவிச்சந்திரன் ஐயா வாங்க. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். சினமலி கரியூரில் செய்த சிவனுரை தரு திருமிழலையை மிகு தனமன சிற உர நகர் இறை தமிழ் விர கணதுரை ஒரு பதம் மணமகிழ்வோடு பயில் பவரெழின் மலர் மகள் கலை மகள் செய்ய மகள் இனமலி புகழ் மிகலிசை தரவிரு நில நிடை பிணி தமத் வரே இனமலி புகழ் மகளின் மகளிசை தரதிரு நில நிடை பிணி தமர் வரை. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நம்ம சக்தியின் வடிவமாக திருமகள், கலைமகள், சயமகள் இவர்கள் மூவரும் புகழ் மகளாக திகழ்கிறார்கள். திருமகள் என்பவள் பெருமானுடைய திருமாலுடைய மனைவியாக செல்வத்துக்குரியவள் இருக்கிறார். கலைமகள் என்பவள் நான்முகனுக்கு அதிபதியாக கல்விக்கு அதிபதியாக இருக்கிறாள். சயமகள் அந்த நம்முடைய பெருமானுடைய வெற்றி வீரராக வெற்றி திலகமாக அவள் இருக்கிறாள். இவர்கள் மூவரும் புகழ் மகளாக திகழ்கிறார்கள் என்று சக்தி வழிபாட்டையும் சேர்த்து சிவனை வழிபட வேண்டும். சிவத்தின் வழியாகத்தான் சக்தியை அடைதல்.
வனப்பு வாயிலாக சிறப்பாகிய சிவத்தடையுதான் சிவம், அதுதான் சைவம் என்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிறார். அதனால சக்தி வழிபாட்டுல இந்த பாட்டை சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருப்பது என்றது நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்த கொடையாக அமைந்த பாடல். இந்த பாட்டை இந்த வாழ்த்து அப்ப இதை சொல்லி வாழ்த்தணும்னு சொல்லி எங்க குருநாதர் அந்த வாழ்த்து பாடல்ல இதை சேர்த்திருப்பார். இந்த பாட்டை சேனமலி கரியுரு சிவனுரை தரு தரு திருமிழலையை மீகு தன மகர் சிவபுர நகரிரை தமிழ் வீழ கணதுரை ஒருபதும் மணமகிழ் கொடுபயில் பவரிடின் மலர் மகள் கலைமகள் சயமகள் இனமலி புகழ் மலர்கி செய்தர இரு நிலன் இடையினிதமர்வரே. ஆக இந்த கலைமகள், மலைமகள், திருமகள் இவர்களுடைய அருளி இவர்களெல்லாம் புகழ்மகளாக இருந்து நமக்கு அருள் செய்கிறார்கள். அந்த அவர்களுக்கு இடையிலே நாம் நல்வாழ்வு வாழலாம் என்ற வகையில இந்த பாடலை போய் வாழ்த்து பாடலாக சொல்லுவார்கள். அதனால வாழ்த்து சொல்லும் போது இந்த பாடல் ரொம்ப சிறப்பு. நம்முடைய குருநாதருடைய இது ஆலோசனை. வாழ்க வாழ்க. முடிய 11 முடிச்சலாமே. அடுத்த பதிவு பண்ண நேரம் அடையா நிறைய செஞ்சுக்கலாம். ஆமா, நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த கடைசி பாடல நம்ம சாம்பசிவையா இன்னொரு முறை பாடணும், அவருடைய முடிகையை செய்யல. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சினமலி கரிவுரு செய்த சிவன் உரை தரு திருமிழலையை மிகு தனமனர் சிறபுர நகரிரை தமிழ் விரகனதுரை ஒருபதும் மணமகிழ் ஒடுபயில் பவர் எழில் மலர் மகள் கலை மகள் சயமகள் இனமலி புகழ் மகள் இசை தர இரு நிலன் இடை நீதமர்வரே, இரு நிலன் இடையை நீதமர்வரே. திருச்சிற்றம்பலம். ஆக உலக வாழ்க்கைக்கு இந்த மலர் மகளும் சலமகளும் கலமகளும் நமக்கு தேவைப்படுகிறார். அந்த உலகிலிருந்து நாம் அருளியல் செய்வதற்கு மிழலை பெருமான் நமக்கு உதவியாக இருக்கிறார் என்ற வகையில அமைந்த அருமையான வாழ்த்து பாடல் என்று இந்த பாடலை குறிப்பிடுவார்கள். வாழ்க. இதோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்துக்கலாம். மீண்டும் இரவு சந்திக்கலாம். வாழ்க வாழ்க. இவங்க சித்தராமா இருந்தா வாழ்த்து பாட சொல்லாமே. யாரு இருக்காங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். பொதுவாக வாழ்த்து எல்லாரும் பாட மாதிரி மண்ணில் நல்ல வண்ணம் பாடினா கூட இந்த பாடலை வாழ்த்து பாடலாக பாடினா முத்தேவியரும் நம்மை வந்து இந்த உலகியல் வாழ்வை சிறப்பதாக இந்த பாடலை பாடி பழகுனா நல்லதுன்றது என்னுடைய குருநாதருடைய ஆலோசனை. இதை பயன்படுத்தலாம் நம்ம இனிமேலே. வாழ்க. சிவாய நமங்கய்யா. அந்த எழில் மலர் மகள் கலைமகள் சயமகள் புகழ் மகள் இன்னும் ஒரு தடவை யாரான்னு சொல்லுங்க. எழில் மலர் மகள் ஒன்று வந்திருக்கு, கலைமகள் தான். கலைமகள் மலர் மகள்ன்றது திருமால் வந்து நான்முகன் தாமரை மலர் இருக்கிறான். அந்த மலர் மகள் என்பவள் நான்முகனுடைய மனைவியாகிய சரஸ்வதி தேவி. அப்புறம் கலைமகள் கலைமகள் தான் அது. மலர் மகள் என்பவள் நம்ம திருமாலுக்குரிய லட்சுமி என்று சொல்லுவார்கள்.
சயமகள் என்பது வெற்றிக்குரிய அந்த பெருமாட்டி, நம் சிவனுக்குரிய பெருமாட்டின்னு சொல்வார்கள். அதாவது அந்த சக்தி வழிபாட்டுல லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா தேவின்னு சொல்ற அந்த மூன்றும், இவர்கள் மூவரும் நமக்கு இந்த உலகியலிலே நாம் புகழாக வாழ்வதற்கு புகழ் மகள்களாக திகழ்கிறார்கள் என்று சொல்லுது. சரிங்களா? மலர் வந்து லட்சுமி, கலைமகள் வந்து சரஸ்வதி, சயமகள் என்பது துர்கா தேவி அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. சரிங்களா? நன்றிங்க. சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம். அந்த வகையில் நாம் திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறையை பாராயணம் செய்து வருகின்றோம். நாம் இன்றைக்கு நிச்சயம் கடந்த ஒரு வார காலமாக இந்த பெரும் முயற்சியில எம்பெருமான் திருவருள் கருணையினாலே பாடி வருகிறோம். இந்த வகையில நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை காலை 5:20 மணிக்கு சந்திக்கலாம். இன்று இரவு 9:45க்கு பெரிய புராணம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம், நன்றி. இப்ப அந்த ஆனந்தம் என்ற சொல்லுக்கு ஆனா ஆன்மா, நந்தம் என்பதற்கு முயற்சி, பெருமுயற்சின்னு பேர். அந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தா புரியும். நந்தம் என்ற சொல்லுக்கு பெருமுயற்சின்னு பேர். அந்த சொல்ல இப்ப நடராஜன் ஐயா பயன்படுத்தினார். அதனால என்ன விதமான பெருமுயற்சி என்றால் உலகில் இருக்கிற நாம் அருளியலுக்கு நகர்தல் ஆகிய பெருமுயற்சி. அதுதான ஆனந்தம் என்று பொருள் கூறுவார்கள். அந்த பெருமுயற்சியிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆனந்தம் பெருக வேண்டும். ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓர் ஆறுயிர் ஈருருக்கொண்டு ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அரைகடலோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாதியோ அடிநலமென்னு மணிவாசருடைய திருக்கோவையார் பாட. வாழ்க வாழ்க. நன்றிங்க. நிகழ்ச்சி நீதி நிறைவு செய்வோம். நன்றிங்க. வணக்கம்.